ஒரு நாள் சீலா மாசி உடல்நிலை சரியில்லாம இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சீலா மாசியோட இடத்துல கங்குவை இருக்க சொல்லி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கங்கு நிறைய ரூல்ஸ கொண்டு வந்தா. அந்த ஏரியால 15 வயசுக்கு கீழே எந்த பொண்ணுங்களும் வரக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல அந்த பொண்ணை ஏமாத்தி வித்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா 10,000 ரூபாயா திருப்பி கொடுத்து அந்த பொண்ணை அவளோட வீட்டிலே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. விருப்பம் இல்லாம எந்த பெண்களும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இதனால அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே கங்குவை ரொம்பவும் பிடிக்குது. அங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணி கங்குபாயா மாறிடுறா. கங்குபாய் ரொம்ப தைரியமானவள் மட்டும் இல்லாம அறிவாளியாகவும் இருக்கிறதுனால அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே அவளை மதிக்கிறாங்க. அங்க இருக்கிற குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா அங்க இருக்கிற ஸ்கூல்ல அந்த குழந்தைகளை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையாவது மாறணும் அப்படின்னு நினைச்சு போராட ஆரம்பிக்கிறா. அவளோட கதையை கேட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏமன் அப்படின்றவரு ரொம்பவும் ஹெல்ப் பண்றாரு. அவளோட கதைய பத்திரிகையில எழுதுறாரு. மும்பையில இருக்கிற எல்லாருக்குமே இவளை பத்தி தெரிய வருது. இதோட நிறுத்தாம அவங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல எல்லாம் போய் பேசுறா. அவளோட வார்த்தையை எல்லாருமே மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மும்பையில மட்டும் அவளோட உரிமை குரல் கேட்காம டெல்லி வரைக்கும் அவளோட உரிமை குரல் கேக்குது.